நல்லா கேட்டுக்கிடுங்க, ஓகேவா? இன்னைக்கு கேன்சருக்கு நிறைய காரணங்கள் இருந்தாலும் இன்னைக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அடி வயிற்று கொழுப்பு தான். ஒபேசிட்டி, உடல் பருமன். இந்த உடல் பருமன் எதனால வருது தெரியுமா? இந்த உடல் பருமன் எதனால வருது அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. இது எழுதி வச்சுக்கிடுங்க. இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை நீங்கள் சரி பண்ணணும் அப்படின்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது. பெஸ்ட் வே ஒரே ஒரு வழி தான். த பெஸ்ட் வே இஸ் கால்ட் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ்டு டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா வைங்களேன், வெயிட் வந்து கண்டிப்பாக குறைக்க முடியாது. ஏன் குறைக்க முடியாது அப்படின்னா 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட, எப்படி 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணினா கூட 40லிருந்து 50 கேலரி மட்டும்தான் இருக்க முடியும். அதனால நடைபயிற்சி மட்டும் பண்ணி வெயிட் கண்டிப்பாக குறைக்க முடியாது. எந்த மாத்திரையும் நிறுத்த முடியாது, எந்த இன்சுலின் நிறுத்த முடியாது. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் பேலன்ஸ்டு டயட். புரிஞ்சுதா, புரியலையா? இந்த பெரியவங்களை பாருங்க, 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 128லேருந்து 86 கிலோ. புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் ரோட்டில் போய் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்ததெல்லாம் என்னது? ஒன்லி பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகும். இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாச்சுன்னா ஒரு சூப்பர் அட்வான்டேஜ் என்ன தெரியுமா? சுகர் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், பிபி மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், கெட்ட கொலஸ்ட்ரால் மாத்திரையை நிரந்தரமாக நிறுத்தலாம், இன்சுலினை நிரந்தரமாக நிறுத்தலாம், இந்த வெயிட்டை, உடல் எடையை கண்டிப்பாக குறைக்கலாம். ஸோ அவ்வளோ பவர்ஃபுல் தான் இந்த பேலன்ஸ்டு டயட். நான் சொன்ன வீடியோ அவேர்னஸ் வீடியோ உங்களுக்கு உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் OES டைப் பண்ண மறந்துடாதுங்க. வீடியோ லைக் பண்ண மறந்துடாதுங்க. ஷேர் பண்ண மறந்துடாதுங்க. ஷேர் பண்ணிங்கன்னா நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஷேர் பண்ணிங்களா? ஸ்டே டியூன்.